வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது அவினேஷ் ஜான்சன், செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். 25வது தடவையாக நடைபெற்ற சிறந்த ஊடகவியலாளர்களுக்கான விருது வழங்கும் விழாவில் 13 விருதுகளை அள்ளி குவித்தது வீரகேசரி. கடும் பாதுகாப்புடன் அமைக்கப்படும் இஸ்ரேலிய கட்டிடங்கள் என்ன என சபையில் முஜிபுர் எம்பி கேள்வி. பதிவு செய்யப்படாத கைபேசிகள் இம்மாதத்துடன் செயலிழக்கும் என இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு அதிரடி அறிவிப்பு. இந்திய பிரதமரின் இலங்கை விஜயம் தொடர்பில் வெளியான தகவல். நாட்டில் சுவாச நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. சீனாவில் 3 மணி நேரத்தில் 50 நிலநடுக்கம், பலி எண்ணிக்கையும் சடுதியாக அதிகரிப்பு. உள்நாட்டு செய்திகள். இலங்கை பத்திரிகை ஸ்தாபனமும் இலங்கை பத்திரிகை ஆசிரியர் சங்கமும் இணைந்து 25வது தடவையாக நடத்திய சிறந்த ஊடகவியலாளர்களுக்கான விருது வழங்கும் விழாவில் வீரகேசரி வெளியீட்டு நிறுவனமான எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர் சிலான் லிமிடெட் 13 விருதுகளை வென்று சாதனை படைத்துள்ளது. 25வது தடவையாக நடைபெற்ற இந்த விருது வழங்கும் விழா நேற்று செவ்வாய்க்கிழமை 7ஆம் தேதி கல்கிசை மவுண்ட் லெவனியா ஹோட்டலில் நடைபெற்றது. பொதுமக்களுக்கு தகவல்களையும் செய்திகளையும் கொண்டு சேர்க்கும் நோக்கில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் ஊடகவியலாளர்களுக்கு விருதுகளை வழங்கி அவர்களின் சேவையையும் பணியையும் அங்கீகரிப்பதே இந்த விருது வழங்கலின் மிக முக்கிய நோக்கமாகும். 1998ஆம் ஆண்டு கால பகுதியில் இலங்கையில் ஊடக சுதந்திரம் முற்று முழுதாக கட்டுப்படுத்தப்பட்டு ஒடுக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில் அதற்கு எதிராக இலங்கையின் ஊடகத்துறை போராடி கொண்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை பத்திரிகை ஆசிரியர் சங்கம், சுதந்திர ஊடக இயக்கம், இலங்கை பத்திரிகைகள் வெளியீட்டாளர் சங்கம், இலங்கை உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கம் என்பன இணைந்து செயற்பட ஆரம்பித்தன. அதன் அடிப்படையில் 1998ஆம் ஆண்டில் இந்த அமைப்புகள் இணைந்து ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்தன. கொழும்பில் நடந்த அந்த மாநாட்டில் இலங்கையின் ஊடகத்துறையை மேம்படுத்தும் நோக்குடன் முன்வைக்கப்பட்ட பரந்துபட்ட திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஊடக சுதந்திரம் மற்றும் சமூக பொறுப்பு தொடர்பான கொழும்பு பிரகடனம் என்ற பெயரில் ஒரு பிரகடனமாக இந்த திட்டம் வெளியிடப்பட்டது. இந்த நிலையிலேயே சிறந்த ஊடகவியலாளர்களுக்கு அவர்களின் சேவையை அங்கீகரித்து விருது வழங்கும் விழா 25 வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டது. அதன்படியே இம்முறை சிறந்த ஊடகவியலாளர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்வு மிகவும் பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது. இதன் போது வருடத்துக்கான சிறந்த கட்டமைக்கப்பட்ட செய்தி இணையதளத்துக்கான விருதினை வீரகேசரி இணையதளம் தனதாக்கிக் கொண்டது. இவ்விருதை வீரகேசரி இணையதளத்தில் பொறுப்பாசிரியர் வி பிரியதர்ஷன் உள்ளிட்ட குழுவினர் பெற்றுக்கொண்டனர். அத்தோடு சிறந்த காணொலி கதை கூறலுக்கான விருது வீரகேசரி டிஜிட்டல் விருது தட்டி சென்றது. இந்த விருதை வீரகேசரி டிஜிட்டல் பிரிவினர் பெற்றுக்கொண்டனர். 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த காணொலி கதை கூறலுக்கான திறமை சான்றிதழுக்கான 2 விருதுகளை வீரகேசரி டிஜிட்டல் பிரிவின் செய்தி ஆசிரியர் MD லூசியஸ் மற்றும் செல்வா லோகேஸ்வரன் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். ஆண்டின் சிறந்த ஊடகவியலாளருக்கான திறமை சான்றிதழ் விருதை வீரகேசரி பத்திரிகையின் துணை ஆசிரியர் ராபர்ட் ஆண்டனி பெற்றுக்கொண்டார். ஆண்டின் சிறந்த பத்திரிகை வடிவமைக்கான திறமை சான்றிதழ் விருதை வீரகேசரி வாராந்த பத்திரிகையின் சிரேஷ்ட பக்க வடிவமைப்பாளரான P. லோகநாதன் பெற்றுக்கொண்டார். ஆண்டின் சிறந்த சுற்றுச்சூழல் அறிக்கையிடலுக்கான விருதை வீரகேசரி செய்தி ஆசிரியர் R. ராம்குமார் பெற்றுக்கொண்டார்.
ஆண்டின் சிறந்த விவரண கட்டுரைக்கான உபாலி விஜயவர்தன விருது தமிழ் மொழி பிரிவில் வீரகேசரியின் ஊடகவியலாளர் ஹஷ்தனி ராதாகிருஷ்ணன் பெற்றுக்கொண்டதுடன் திறமை சான்றிதழை வீரகேசரி செய்தி ஆசிரியர் ஆர் ராம்குமாருக்கு கிடைத்தது. ஆண்டின் சிறந்த சமூக பிரச்சினை தொடர்பான அறிக்கையிடலுக்கான சுப்பிரமணியம் செட்டியார் திறமை சான்றிதழ் விருதையும் வீரகேசரி செய்தி ஆசிரியர் ஆர் ராம்குமார் பெற்றுக்கொண்டார். ஆண்டின் சிறந்த பத்தி எழுத்தாளருக்கான PA ஸ்ரீவர்தன விருதை தமிழ் மொழி பிரிவில் வீரகேசரி வார இதழின் உதவி ஆசிரியர் சிவலிங்கம் சிவகுமாரன் பெற்றுக்கொண்டார். தகவல் உரிமை சட்ட மூலத்தை பயன்படுத்திய செய்தி அறிக்கையிடலுக்கான திறமை சான்றிதழ் விருதையும் வீரகேசரி வார வெளியீட்டின் உதவி ஆசிரியர் சிவலிங்கம் சிவகுமாரன் பெற்றுக்கொண்டார். ஆண்டின் சிறந்த வர்த்தக செய்தியிடலுக்கான விருதை தமிழ் மொழி பிரிவில் வீரகேசரி பத்திரிகையின் ஊடகவியலாளரும் பட்டய கணக்காளர் வரி முகாமைத்துவ ஆலோசகர் சுவாமிநாதன் சர்மா பெற்றுக்கொண்டார். இதே நேரம் ஆண்டின் சிறந்த விவரண கட்டுரைக்கான உபாலி விஜயவர்தன சிறப்பு சான்றிதழ் விருது தமிழ் மொழி பிரிவில் விடிவெள்ளி பத்திரிகையின் முகமது ஷபீர் பெற்றுக்கொண்டார். தகவல் உரிமை சட்ட மூலத்தை பயன்படுத்திய செய்தி அறிக்கையிடலுக்கான விருதை தினக்குரல் பத்திரிகையின் ஊடகவியலாளர் கருப்பையா பிரசன்னகுமார் பெற்றுக்கொண்டார். ஆண்டின் சிறந்த சுகாதார மற்றும் மருத்துவ அறிக்கையிடலுக்கான சிறப்பு சான்றிதழ் விருதை தமிழ் மொழி பிரிவில் தினக்குரலின் ஊடகவியலாளர் ஃபாத்திமா ஹுஸ்னா பெற்றுக்கொண்டார். ஆண்டின் சிறந்த பத்திரிகை வடிவமைக்கான திறமை சான்றிதழ் விருதை தினக்குரல் பத்திரிகையின் பக்க வடிவமைப்பாளர்களான S வாமதி மற்றும் R கங்கா ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். இதே நேரம் ஆண்டின் சிறந்த ஊடகவியலாளருக்கான விருதை சிலோன் டுடே பத்திரிகையின் பிரதி ஆசிரியர் ராமையா சுலோச்சனா இம்முறையும் பெற்றுக்கொண்டமை விசேட அம்சமாகும். நாட்டின் பல்வேறு பகுதியில் போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படை 24 மணி நேரம் பாதுகாப்பு வழங்கி அமைக்கப்படும் இஸ்ரேலிய கட்டிடங்கள் என்ன என்பதை அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என எதிர்க்கட்சி உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று பிரதமரிடம் கேட்கப்படும் கேள்வி நேரத்தின் போதே அவர் இதனை தெரிவித்தார். මේ ඉස්රායල් ජාතිකයන්ගේ ආගමික මධ්‍යස්ථාන හෝ ඔවුන්ගේ සංස්කෘතික මධ්‍යස්ථාන වලට ආරක්ෂක අමාත්‍යාංශය විසින් අනුමැතිය ලබා දීලා ඕවා ගොඩනැගමින් පවතිනවා. දැන් මාතර වැලිගම ප්‍රදේශයේ එවැනි ස්ථානයක් ගොඩනගලා තිබෙනවා. පොලිසියයි STF එකයි පැය 24ක් පුරාම මේ ආරක්ෂාව ලබා දීලා මේ හදන ගොඩනැගිලි මොනවද? எமது நாட்டில் பல்வேறு பிரதேசங்களில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் இஸ்ரேல் இனத்தவர்களின் மத ஸ்தலங்கள் அல்லது அவர்களின் கலாச்சார நிலையங்களுக்கு பாதுகாப்பு அமைச்சினால் அனுமதி வழங்கி அவை நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன. மாத்தரை வெலிகம பிரதேசத்தில், தெஹிவலை அல்விஸ் பிரதேசத்தில் இவர்களின் மத நிலையம் அமைக்கப்பட்டு வருகின்றன. அதே போன்று கொழும்பு ஏலில் சினமன் ரெட்டுக்கு முன்னால் பாரிய கட்டிடம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது. இந்த கட்டிடங்களை நிர்மாணிக்கும் இடங்களில் போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினால் 24 மணி நேரமும் பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது. போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படை 24 மணி நேரம் பாதுகாப்பு வழங்கி அமைக்கப்படும் இந்த கட்டிடங்கள் என்ன? இலங்கையில் யூதர்கள் இல்லை. அவ்வாறு இருக்கையில் அவர்களின் மத வழிபாட்டுக்காக இந்த அளவு பாரிய கட்டடம் எதற்காக என கேட்கிறோம். கடந்த தினத்தில் அல்விஸ் பிளேஸில் அமைக்கப்படும் கட்டிடத்துக்கு அருகாமையில் நடந்து சென்ற பல்கலைக்கழக மாணவன் ஒருவன் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு தெஹிவலை போலீசில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அந்த மாணவன் நீதிமன்றில் ஆஜர்படுத்தியே விடுவிக்கப்பட்டார். அந்த அளவு பலத்த பாதுகாப்பு இஸ்ரேலியர்களால் அமைக்கப்படும் கட்டிடங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாகும். ஏனெனில் மொசாட் இங்கு வருவது என்பது நல்ல விடயம் அல்ல. வெலிகமவில் முஸ்லிம் மக்கள் இருக்கும் இடத்திலேயே அவர்களின் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இது தொடர்பாக அரசாங்கம் எடுக்க போகும் நடவடிக்கை என்ன என்பது தொடர்பில் அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என அவர் தெரிவித்தார். මොකද මේක එක පැත්තකින් අපි විශ්වාස කරනවා ජාතික ආරක්ෂාවට තර්ජනයක්. මොකද මොසාඩ් එක මෙහෙ එනවයි කියන එක ඒ තරම් හොඳ දෙයක් නෙමෙයි.
இதற்கு பதிலளித்து உரையாற்றிய பிரதமர் ஹரிணி அமரசூரிய இஸ்ரேலின் தேசிய மத நிலையங்களையோ அல்லது அதற்கு நிகரான கட்டிடங்களையோ நிர்மாணிப்பதற்கு எந்தவொரு அரசாங்க நிறுவனமும் அனுமதி வழங்கவில்லை என தெரிவித்தார். මේවා අවසරයෙන් පවත්වාගෙන යන මධ්‍යස්ථාන නෙවෙයි. ඒ පිළිබඳ ක්‍රියාමාර්ග අපි ඉතාමත්ම ඉක්මනින් ගන්නවා. මෙම මධ්‍යස්ථාන කිසිම අවසරයකින් නෙවෙයි පවත්වාගෙන යන්නේ. ඒ සඳහා මැදිහත් වීම අපි ඉතාමත්ම ඉක්මනින් කරනවා. ஆனால் அவர்கள் அத்தகைய நிலையங்களை நடத்துகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அது தொடர்பான தகவல்கள் எமக்கு கிடைத்துள்ளன. அது தொடர்பில் நாங்கள் ஆராய்ந்து பார்த்துள்ளோம். அவை அனுமதியுடன் நடைபெறவில்லை. எந்த ஒரு தருணத்திலும் அனுமதி வழங்கப்படவில்லை. அதற்கு என்ன செய்வது என்று ஆலோசித்து வருகிறோம். வெளிவிவகார அமைச்சின் தலையீட்டின் ஊடாக அதனை எவ்வாறு தடுப்பது என்பது தொடர்பில் ஆராயப்பட்டு வருகிறது என அவர் தெரிவித்தார். கையடக்க தொலைபேசிகளை பதிவு செய்வதற்கு வர்த்தகர்கள் மற்றும் இறக்குமதியாளர்களுக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் எதிர்வரும் 28ஆம் திகதியுடன் நிறைவடைய உள்ளதாக இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி தங்களது ஆணைக்குழுவில் IMEI இலக்கத்தை பதிவு செய்யாத கைத்தொலைபேசிகளில் குறித்த கால அவகாசத்தின் பின்னர் தொலைபேசி வலையமைப்பு இயங்காது என அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எனினும் எதிர்வரும் 28ஆம் திகதிக்கு முன்னர் IMEI இலக்கத்தை பதிவு செய்தவர்களுக்கு எந்தவித சிக்கலும் ஏற்படாது எனவும் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்தோடு ஸ்டார்லிங்க் சேவைக்கு உரித்தான தொலைத்தொடர்பு பொதிகளுக்கான கட்டணங்களுக்கு இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இதேவேளை சமூக வலைத்தளங்கள் மூலம் அனுப்பப்படும் போலியான குறுஞ்செய்திகளுக்கு உங்களின் தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதை தவிர்க்குமாறு இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி ஊடாக குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு 50,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படவுள்ளதாக சமூக ஊடகங்களில் போலியான குறுஞ்செய்திகள் வெளியிடப்படுவது தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப் பெறுவதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி இது தொடர்பான குறுஞ்செய்திகளுக்கு தமது தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதை தவிர்க்குமாறு தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் மேனகா பத்திரனா தெரிவித்துள்ளார். அடுத்ததாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இந்த ஆண்டு இலங்கைக்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விஜயத்திற்கான திகதி இதுவரையில் தீர்மானிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடயம் குறித்து ஊடக நிறுவன ஆசிரியர்களை சந்தித்து கருத்துரைத்துள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இந்திய பிரதமரின் இலங்கை விஜயத்துக்கான திகதியை தீர்மானிக்கும் பணிகள் இடம்பெறுவதாக குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த டிசம்பர் மாத நடுப்பகுதியில் இந்தியா விஜயம் மேற்கொண்டிருந்த போது விடுத்த அழைப்பிற்கிணங்க பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயம் அமைய உள்ளது. முன்னதாக 2015ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 2 சந்தர்ப்பங்களில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடமத்திய மாகாணத்தில் உள்ள அரச பாடசாலைகளில் தவணை பரீட்சையின் வினாத்தால் கசிந்த விவகாரம் தொடர்பில் ஆசிரியர் ஒருவர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். 6ஆம் மற்றும் 7ஆம் தரங்களுக்கான பரீட்சை வினாத்தால் கசிந்த விவகாரம் தொடர்பிலேயே இந்த ஆசிரியர் உடன் அமலுக்கு வரும் வகையில் இவ்வாறு பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக வடமத்திய மாகாண கல்வி செயலாளர் தெரிவித்துள்ளார். 2025 இரத்தினக்கல் மற்றும் ஆபரண கண்காட்சி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று காலை சினமன் பெந்தொட பீச் ஹோட்டலில் வெகு விமர்சையாக ஆரம்பமானது. சீனங்கோட்டை இரத்தினக்கல் மற்றும் ஆபரண சங்கம் ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்து வரும் இந்த கண்காட்சி ஜனவரி 10ஆம் திகதி வரை நடைபெறும். குறித்த இரத்தினக்கல் மற்றும் ஆபரண கண்காட்சியை ஆரம்பித்து வைத்த ஜனாதிபதி கண்காட்சி கூடங்களை பார்வையிட்டதோடு இரத்தினக்கல் தொழில்துறையினர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்தும் ஸ்நேகபூர்வமாக கலந்துரையாடினார். மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் மற்றும் மற்ற ஊடக அமையத்தின் ஏற்பாட்டில் படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் 16வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு லசந்தவின் படுகொலையை கண்டித்து நீதி வேண்டி கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றை மட்டக்களப்பு மணிக்கூட்டு கோபுரத்தடியில் முன்னெடுத்திருந்தது. நினைவு தின ஆரம்ப நிகழ்வாக மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் நினைவு தூபியில் நினைவஞ்சலி செலுத்த
முன்னெடுக்கப்பட்டது. அதன் பின்பு படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளருக்கு நீதி கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வெறுகல் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் வட்டவான் பகுதியில் தொல்லியல் திணைக்களத்தினால் நடப்பட்டுள்ள பதாகையை அகற்ற கோரி வெறுகல் பிரதேச செயலகம் முன் மக்கள் இன்று கவன ஈர்ப்பில் ஈடுபட்டனர். 11 சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்கள் உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். பதில் போலீஸ் மா அதிபரின் பணிப்புரைக்கு அமைய இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டில் சமீப காலமாக சுவாச நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் ஆஸ்துமா மற்றும் காச நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுவாச நோய் நிபுணர் வைத்தியர் நிரஞ்சன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அத்துடன் நோய்கள் பரவி வருவதனால் குழந்தைகளின் ஆரோக்கியம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என சுகாதார அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். வாகன இறக்குமதி, நிறுத்தி வைத்தல் வரி, வெட் வரி சேகரிப்பு, டிஜிட்டல் மயமாக்கல் தொடர்பிலான பிரச்சினைகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. நிதி அமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது இலங்கைக்கு வாகனம் இறக்குமதி செய்யப்படும் போது எதிர்நோக்க வேண்டியுள்ள சவால்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டிற்குள் காணப்படும் நிதி நெருக்கடி மற்றும் பொருளாதார முன்னுரிமைகளை கருத்தில் கொண்டு இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன் போது வலியுறுத்தியுள்ளார். மேலும் வருமான வரிக்கு உட்படாத ஓய்வூதியதாரர்களிடம் அறவிடப்படும் நிறுத்தி வைத்தல் வரியை அவர்களுக்கு மீள பெற்றுக் கொடுப்பதற்கான எளிமையான முறைமையொன்று உருவாக்கப்பட வேண்டும். அதே நேரம் செயற்திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்த பெறுமதி சேர் வரி சேகரிப்பு செயற்பாடுகளை டிஜிட்டல் மயமாக்க வேண்டியது அவசியமாகும். அத்துடன் வரி இணக்கம் மற்றும் வரி வருமானம் ஈட்டுதல் செயற்பாடுகளை மேம்படுத்தும் நோக்குடன் விரிவான டிஜிட்டல் முறைமையை விரைவில் அமுல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நாடு சுமூகமான நிலைக்கு திரும்பி படிப்படியாக ஸ்திரத்தன்மையை நோக்கி நகர்கின்றது. தற்போதைய சவால்களுக்கு மத்தியிலும் மக்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை அதிகப்படுத்துவதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் உரும்பிராய் பகுதியில் நபர் ஒருவரை கட்டி வைத்து தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் கைதான 5 பேரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ்ப்பாண மேலதிக நீதிவான் நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவிட்டது. கடந்த வாரம் உரும்பிராய் பகுதியில் உள்ள வெதுப்பகம் ஒன்றுக்கு வந்த நபர் ஒருவர் அப்பகுதியில் நிலத்தில் விழுந்து கிடந்த தங்க ஆபரணத்தை எடுத்து வெதுப்பகம் ஒன்றில் வழங்கியுள்ளார். இந்நிலையில் சில தினங்களுக்கு பின்னர் குறித்த நகை உரியவர்களிடம் வழங்கப்பட்டதா என வெதுப்பகத்திற்கு சென்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நிலையில் வெதுப்பகத்தில் இருந்த இளைஞர் குழு குறித்த நபரை கட்டி வைத்து தாக்கி காணொளியை வெளியிட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக 5 கைது செய்யப்பட்டனர். கைதான 5 யாழ்ப்பாண மேலதிக நீதிவான் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் முற்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை ஜனவரி 15 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மேலதிக நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக கோப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கட்டப்பட்டு கொண்டிருக்கும் வீட்டினுள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சீமெந்து மூட்டைகளை வீட்டின் முன் கதவுகளை உடைத்து உள்ளே நுழைந்து திருடிய சந்தேக நபர் தப்பியோடியுள்ள நிலையில் போலீசார் அவரையும் அவரது வாகனத்தையும் தேடி வருகின்றனர். காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள காத்தான்குடி கடற்கரை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தெரிவித்தார். காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள கடற்கரை பிரதேசத்தில் கடற்கரை வீதியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு கொண்டிருக்கும் வீட்டில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இருந்த சீமெந்து மூட்டைகளே இவ்வாறு திருடப்பட்டுள்ளன. குறித்த வீட்டின் கட்டிட பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் வீட்டை பூட்டிவிட்டு அடுத்த நாள் பணிகளுக்காக வந்து பார்த்தபோது வீட்டின் முன் கதவை உடைத்து உள்ளே இருந்த 13 சீமெந்து மூட்டைகளை அவரது வாகனத்திலேயே திருடி சென்றுள்ள நபர் தொடர்பாக போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து
இதனையடுத்து போலீசார் நடத்திய விசாரணைகளின் போது சீமெந்து மூட்டைகளை திருடிய நபர் தனது வீட்டின் ஒரு பகுதியில் சீமெந்து மூட்டைகளை மறைத்து வைத்திருந்த நிலையில் அங்கிருந்து 13 சீமெந்து மூட்டைகளை போலீசார் மீட்டுள்ளனர். சந்தேக நபரை அவரது வாகனத்துடன் போலீசார் தேடி வருவதுடன் மேலதிக விசாரணைகளையும் காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வெளிநாட்டு செய்திகள். தென்மேற்கு சீனாவின் திபெத் பகுதியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 195 அதிகரித்துள்ளது. அதேவேளை 188 பேர் படுகாயம் அடைந்துள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. திபெத்தில் உள்ள நகரமான ஷிகாட்சேயில் உள்ளூர் நேரப்படி நேற்று காலை 9 மணி அளவில் குறித்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சுமார் 1500 தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மீட்பு பணியாளர்கள் இடிபாடுகளில் சிக்கிய தேடும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக சீன அவசர மேலாண்மை அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.1 பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன் மைய பகுதி திபெத்தின் டிங்ரியில் தரையில் இருந்து 10 கிலோமீட்டர் ஆழத்தில் உள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு சீன ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். இந்த நிலநடுக்கத்தால் சுமார் 1000 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக சீன ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. அத்தோடு முதல் நிலநடுக்கம் ஏற்பட்ட 3 மணி நேரத்திற்குள் 4.4 ரிக்டர் அளவிலான சுமார் 50 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. இதேவேளை நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கம் கடந்த 5 ஆண்டுகளில் 200 கிலோமீட்டர் சுற்றளவில் பதிவு செய்யப்பட்ட மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் என சீன பூகம்ப நெட்வொர்க்ஸ் மையம் தெரிவித்துள்ளது. நேபாளம் முதல் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் வரை இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. முன்னதாக 2023 டிசம்பரில் சீனாவின் கான்சு மாகாணத்தில் 6.2 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 151 பேர் கொல்லப்பட்டிருந்தனர். இன்றைய நாணய மாற்று விகிதம். இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.